ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பொன்னூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா ஆபத் சகாயேஸ்வரர் என்ற திருநாமத்தில் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய நாயகியாகவும் பிருகன் நாயகாவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தல விருட்சம் பார்த்தீங்கன்னா எலும்பிச்சை. இங்கே சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமான் காட்சியளிப்பது மிக மிக சிறப்பு. இங்கே சிவபெருமானுக்கு இன்னொரு பேரில் வச்சு அழைக்கப்படுறாங்க. அக்னி புரீஸ்வராகவும் இங்கே சிவபெருமான் அழைக்கிறாங்க. அது மட்டுமல்லாத பங்குனி மாதத்தில் 5 நாட்கள் வந்து சூரிய பெருமானுடைய ஒளி வந்து சிவலிங்கத்தை மேல் பட்டு சூரிய பெருமானை சிவலிங்கத்தை வணங்கிட்டு செல்வது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வள்ளியுடன் முருகரும் தேவியானி பார்த்தீங்கன்னாக்கா முருகர் காதில் காதணி அணிந்திருப்பது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இந்த தலம் 22வது தலமாகவும் பார்க்கப்படுது. இந்த தலத்தில் யாரெல்லாம் அந்த வழிபட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா வருணனும் அரிச்சந்திரனும் வழிபட்ட ஆலயமாக பார்க்கப்படுது. பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன், சூரியன், பைரவர் மூவரும் பார்த்தீங்கன்னா அருகருகே இருப்பது சிறப்பு. என்னதான் அருகருகே இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா தந்தையான சூரியன் அருகே வந்து சனி பெருமான் இருந்தாலும் சனி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பணி சிறப்பாக செய்வது. அது சுப சனீஸ்வராகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே சனி தோஷத்தை வந்து இங்கே இறைவனை வணங்கினா சனி தோஷம் தன்னை விட்டு விளங்குவதாக சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பெண்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலியாக இருக்க வந்து இறைவனை வேண்டி பூஜை செய்வது வழக்கமாக இருக்குது. அப்புறம் முன்னோர்களுக்கு சாந்தியடையாக இருக்காங்களே அவங்களுக்கு ஆத்ம சாந்தி பூஜை இந்த ஆலயத்துலேயும் நடத்துவது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இப்போது இந்த ஆலயத்துடைய தல வரலாறு என்ன சொல்லுதுனாக்கா, பிரம்மாவோட வரப்பெற்ற தாரகன் என்ற அசுரன் என்ன பண்ணுறான், தேவர்களை மிக கொடுமைப்படுத்திட்டு வரான். அப்படி மிக கொடுமைப்படுத்திட்டு வந்த பட்சத்தில் தேவர்கள்லாம் போது சிவபெருமான் முறையிட செல்கிறாங்க. முறையிட செல்லும்போது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து யோகதானத்தில் இருக்கிறாரு. அப்போ வந்து யோகதானத்தில் இருக்கும்போது சிவபெருமானை அந்த தவத்தை கலைச்சாதான் இல்லை கண் வீழ்ச்சியாக தான் அவரோட அந்த விஷயம் சொல்ல முடியும். அசுரர்களுக்கு வந்து சிவபெருமான யோக தானத்தை வந்து கலைக்கிற அளவுக்கு சக்தி இல்லை. ஆனால் சிவபெருமான் எவ்வளோ பெரிய கோபக்காரர் என்பது ஒரு அறிந்த விஷயம். அதனால் என்ன பண்ணுற செய்வதில் திகைக்கிறாங்க. திகைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போது அவங்களுக்கு ஞானோதயம் வருது. இந்த யோக ஞானத்தை கலைக்கிற ஒரே வல்லமை பிடிச்சது யார் பார்த்தீங்கன்னாக்கா காமதேவன் தான். அப்போது அந்த காமதேவனை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கூப்பிட்டு இவர் சொல்கிறாங்க, இது மாதிரி சிவபெருமான யோகத்தை நீங்கள் கலைக்கணும், யோக தானத்தை கலைக்கணுன்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா முன்வினை பின்வினை அறியாது என்ன பண்ணுறாரு, தேவர்கள் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டு என்ன பண்ணுறாரு, சிவபெருமானுடைய தவத்தை கலைக்கிறாரு. இதனால் தவத்தை கலைக்கும்போது சிவபெருமான் வந்து கோபம் விட்டு நம்ம நெற்றிக்கண்ணால் காமதேவரை எரிச்சிடுறாரு. அப்படி எரிக்கும்போது பார்த்தீங்கன்னா எரிச்சிட்டோடனே காமதேவன் மனைவி ரதி வந்து சிவபெருமானை முறையிடுறாங்க. முறையிடும் பட்சத்தில் சிவபெருமானை சொல்கிறாரு, குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உன்னுடைய கணவர் மீண்டும் ஒரு சிறுவாள் சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டு என்ன பண்ணுறாங்க, இறைவன் சொன்ன வாக்கு வந்து பொய்யாகாது. இருந்தாலும் ரதி தேவிக்கு என்னன்னாக்கா தன்னுடைய கணவர் சீக்கிரம் தன்னோட சேர வேணும்னாக்கா நினச்சி இந்த ஆலயத்தில் வந்து பூஜை செஞ்சு தவம் செய்கிறாங்க. தவம் செய்து மீண்டும் காமனை உயிர் பெற வைக்கிறாங்க. பெற்று தன்னோட வாழறாங்க. அப்படி இருவரும் காமதேவனும் ரதியும் வந்து சேர்ந்து வணங்கிய ஆலயமாக இந்த ஆலயம் பார்க்கப்படுது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயம் தான் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பொன்னூர் என்ற ஊரில் இருக்கிற ஆபத் சகாயேஸ்வராகவும் அக்னிபுரீஸ்வராகவும் பெரிய நாயகியாகவும் பிருக்கன் நாயகியாகவும் காட்சியளிக்கிற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பு. அதனால் அன்பான சிவ அன்பர்களே, இந்த ஆலயம் மிக மிக சிறப்பு பெற்றது. அதனால் வாய்ப்பு ஒரு முறை உருவாக்கிட்டு இங்கே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆபத் சகாயர் சென்று வணங்கி இறையருள் பெற்று
இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாள் வாழ்க. வாழ்க ஈசனே வாழ்கன்னு சொல்லி ஈசனை வணங்கி இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம்.